ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த தெருக்கூத்து கலைக்குள்ள எத்தனை வயசுக்குள்ளங்க நீங்க உள்ள முத வந்தீங்க? 1981 வந்தேன். 81 தெருக்கூத்து எங்க ஊர்ல எல்லாரும் பழகுனாங்க. அத நாங்க போய் வேடிக்கை பார்த்தோம். அப்போ 26 பேர் பழகுனாங்க. அங்க துத்திப்பழத்துல இருந்து ஒரு சூற வேசக்காரரு ராமசாமின்னு அவரை கூட்டிகிட்டு வந்து வச்சு எங்க ஊர்ல இருக்கிறவங்க பழகுனாங்க. அதுல எங்க அண்ணன் பொண்ணுவேலுன்னு அவரும் பழகுனாரு. நம்ம போய் பார்த்தோம். அப்படி பாக்குற காலத்துல அவங்க பாடுறது பேசுறது பண்றது பூரா நமக்கு ரிக்கார்டிங் ஆயிடுச்சு. அவங்க ஏதாவது தவறுதலா சொன்னா நாம மறுபடியும் போய் எடுத்து சொன்னோம். அப்ப வந்து நீயும் வாகன்னு வந்து வேஷம் போட்டுன்னு அப்ப இருக்கிற பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க. அப்ப நடுக்குட்டியான்னு ஒருத்தர் எங்க ஊர்ல அவரு வந்து தான் அவ்வளவு முயற்சி எடுத்தாரு. செட்டு பழகணும், நம்ம ஊர்ல ஒரு கூத்து ஆடணும்னு. அப்புறம் எடப்பாடியாருன்னு ஒருத்தர், அவரு சரின்னு சொல்லி அவங்க பசங்க 3 பசங்க அவங்களையும் கூட்டிட்டு வந்து எல்லாம் பழகுனாங்க. பழகி சின்ன அர்ச்சனை சண்டை தான் முதல்ல பழகணும். அவர் வந்து பழக்கி கொடுத்துட்டு அவருக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு அந்த தொச்சி பழத்துக்காரருக்கு. அதன் பிறகு பள்ளக்காட்டு சாமியாரை கூட்டிட்டு வந்து சின்ன பொண்ணுன்னு அவருக்கு பேரு, அவரை கூட்டிட்டு வந்து பழகினாங்க. அப்படி பழகிற காலத்துல அப்பவும் நாம வந்து போவோம், தறி ஓட்டுறதுக்கு போவோம் வருவோம். ஆனா அவங்களோட நாங்க கலந்துக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற போது கூத்து நல்லா பழகி வேஷம் போட்டு ஒத்திகை பார்க்கலாங்கிற போது நிறைய வேஷக்காரரும் வரல, என்னால முடியாது பழக முடியலன்னு நின்றுக்கிட்டாங்க. அப்ப பள்ளக்காட்டு சாமியார் செட்ல இருந்து அவங்க மச்சனை அப்ப பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவரை கூட்டிகிட்டு வந்து ஒத்திகை பாக்குறதுக்கு பெருந்துருவா வேஷம் போட்டாரு. அவர் பேருங்க ஐயா? அவர் பேரு எனக்கு சரியா மறந்து போச்சு. அவர் இப்ப கூத்தாடுறதுக்கு வர்றது இல்லைங்க. சரி, தறி வச்சுக்கிட்டு அங்கே வீட்லயே இருக்கிறாரு. அப்புறம் அவரு எல்லாம் சேர்ந்துட்டு ஒத்திகை பாக்குற போது அப்புறம் என்ன கூப்பிட்டு நீ ஒரு வேஷம் போட்டுக்கன்னு அப்படின்னு எனக்கு சின்ன அர்ச்சனை வேஷம் பழக்கினாங்க. அப்புறம் சின்ன அர்ச்சனை வேஷம் நான் போட்டுக்கிறேன் பள்ளக்காட்டு சாமியார் சொன்னாரு. நான் போட்டுக்கிறேன், நீ வந்து திருச்சோதர வேஷத்துக்கு தான் ஆள் இல்லை, நீ போடு அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் வாய் தூக்கு. நான் அவங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படியே யோகமா அப்படியே எந்த வேஷக்காரருக்கு எது சொன்னாலும் நான் எடுத்து சொல்லுவேன். அவங்களுக்கு நேற்று வாத்தியார் இப்படி சொன்னாரு, நீ ஏன்டா மறந்துட்ட அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொல்லிட்டு இருக்கிற போது அவங்க என்ன பண்றாங்கன்னு கடைசியா திருச்சோதர சின்ன அர்ச்சனை நாடகத்துல நான் பழகுனது சின்ன அர்ச்சனை வேஷம். ரெண்டாவது திருச்சோதர வேஷம் தான் மெயின் வேஷம்ட்டாரு பள்ளக்காட்டு சாமியார். சரி, அவரு வாத்தியார் சொல்லையில நமக்கு என்ன அப்பெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. அப்ப சரிங்க அப்படின்ட்டு சோறு வேஷம் போட்டுக்கிட்டு ஆடினேன். அப்புறம் ஆடிட்டு விடிஞ்சி பரவாயில்ல அப்படின்னு எங்க ஊர்ல இருந்த கடுக்குக்காரன்னு ஒருத்தர், தம்பி கவுண்டர்னு ஒருத்தர், முத்து கவுண்டர்னு ஒருத்தர், அப்புறம் சின்ன கவுண்டர்னு ஒருத்தர், இவங்கெல்லாம் அந்த காலத்துல கூத்து ரசிகர். அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எங்க ஊர்ல கூத்து வந்து 3 பேர் தான் ஆடுவாங்க, மீதி ஆளுங்கெல்லாம் ஆட முடியாதரா அப்படின்னு ரிசல்ட் சொன்னாங்க. யாருன்னா கொம்பாடிப்பட்டி கணேசன், என்ன நான் மணிங்கிற ஆளு, இன்னொருத்தர் வந்து சீரங்க அப்படிங்கிற ஆளு. 3 பேர் தான் நீங்க கூத்தாடுங்க, வேற ஆளுங்களுக்கு எல்லாம் கூத்தை பத்தி எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு அந்த நாடகத்தை ஒத்திக்கி பார்த்துட்டு அவரு பள்ளக்காட்டு சாமியார் அன்னைக்கு என்ன ரேட்டு பேசினாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அதை அவர் வாங்கிட்டு அவர் நின்றுக்கிட்டாரு. அதன் பிறகு இந்த நாம கூத்தாடுறோம், வேற செட்ல போய் யார் செட்ல நம்ம போய் கேட்கறது அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிற போது அரியானூர்ல சீமன கடைக்காரரு சின்ன கண்ணு பெரிய கண்ணு பழனிசாமி அப்படின்னு அவங்க ஒரு செட்டு. அப்ப அந்த காலத்துல அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கூலிப்பட்டி சுப்பிரமணி போய் அரியானூர் பழனிசாமி மட்டும் கூட்டிட்டு போவாரு. அவர் என்ன வேஷம்? அவர் பொண்ணு பழனிசாமிங்கிற ரெட்டைச்சடை போட்டு பொண்ணு வேஷம் போடுவாரு. ஆனா சிறப்பான ஒரு நடிகரை. ஆட்டம் வந்து இந்த ஆட்டம்னு இல்ல, எல்லா ஆட்டமும் ஆடுவாரு. அவர் வெளியே வந்துட்டா காசு மாலை, நமக்கு விவரத்துக்கு அன்னைக்கு அவருக்கு வந்து காசு மாலையெல்லாம் போட்டாங்க.
அப்படி போட்டுக்கிட்டு அவங்க இங்க ஒரு ஆளு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கூலிக்குடி சுப்பிரமணிய வாத்தியார் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கொம்பேடிப்பட்டியில பசங்க 4-5 பேர் பழகுறாங்க, அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்து நீங்க செட்டு வச்சு நடத்துங்கன்னு கூலிக்குடி சுப்பிரமணி சொல்லியிருக்கிறாரு. அந்த பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் சேமல கடைக்காரருங்கிறவரு என்ன பாக்குறதுக்கு வந்தாரு. அப்புறம் நாங்க இங்க இருந்து ஒரு 5 பேர் போனோம். 5 பேரு போய் அவருடைய செட்ல கூத்து ஆடணும். அப்ப வந்து டபால்காரர் தான் மத்தாளக்காரர் அந்த செட்டுக்கு. டபால்காரர் மத்தாளம் அடிப்பாரு, நாங்க கூத்து ஆடுவோம். சால்ரா சேர்த்தி அடிக்க தெரியாது, எப்படி அடிச்சாலும் ஒரு மத்தாளம் அடிப்பாரு. டபால்காரர் சௌரி அவங்க அப்பாங்க. சௌரி அவங்க அப்பா. ஒரு பேருங்க? அவர் பேரு டபால்காரனே தான் பேச்சு பழக்கம். சொங்காடை. சொங்காடை. அப்போ அவரு வந்து எங்களுக்கு சால்ரெல்லாம் சேராது, நாங்க சேர்த்தி அடிக்க மாட்டோம். ஆனா எப்படி சேர்த்தி அடிச்சாலும் சேர்த்தி அடிக்கலனாலும் அவர் மத்தாலும் அடிப்பாரு. உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாரு. எங்களை எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஏன்னா ஆள் இல்லாத கொடுமையை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்படியே ஆடணும். சின்ன கண்ணு பெரிய கண்ணு வாத்தியாரு அவங்களோட ஆடிக்கிட்டு இருக்கிற போது ஜெகநாத ஐயப்பன் கந்தசாமிங்கிறவரு 2 நாள் கூட்டிட்டு வருவாங்க. ஜெகநாதனையும் கூட்டிட்டு வருவாங்க அந்த செட்டுக்கு. அப்புறம் பல்லக்காட்டு சாமியாரையும் நிறைய கூப்பிட்டு வந்திருக்கிறோம். அப்புறம் நாராயணனை கூட்டிட்டு வந்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க நான் இந்த பாட்டு பாடுங்க அந்த பாட்டு பாடுங்கன்னு அன்னைக்கு பெரியங்களாம் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அப்ப வந்து குழலுக்காரர் வந்து பல்லக்காட்டுல ஒருத்தர், அவர் பேர் சரியா தெரியல, அவரை வாடம் அப்படிமாங்க, சின்ன வாடம் படிமாங்க அவரை. அவர் வந்து குழல் வாசிப்பாரு. அப்புறம் அவருக்கும் அப்படிதான், எவ்வளவு கொடுத்தாலும் அவர் வாங்கிட்டு போயிடுவாரு. அந்த நேரத்துல நாங்க இப்படி ஆடிக்கிட்டு இருக்கும் போது ஜெகநாதன் செட்டு கட்டின புதுசு. அவங்க பெரிய மூட்டு பசங்க அவங்க கிட்ட ஏதோ மனஸ்தாபம் பண்ணிக்கிட்டு மெய்யழகன் செல்வங்கிறவரு வேற செட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ வந்து என்னை வந்து ஜெகநாதன் எப்போ வாப்பா நம்ம செட்டில் ஆடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. சரின்னு அவங்க செட்டுக்கு போனோம். அவங்க செட்டில் கொஞ்ச நாள் ஆடணும். அப்புறம் கொஞ்சம் மனஸ்தாபம் ஆயிடுச்சு. அதன் பிறகு கூலிக்குடி சுப்பிரமணி வந்து எங்களை கூப்பிட்டாரு, வாப்பா ஆடலான்னு. அவர் செட்டில் கொஞ்ச நாள் ஆடணும். அவர் செட்டு அப்போ ஆளுங்க இல்லாத போனதுனால அவரும் நானும் போய் செட்டிப்பட்டி சின்ன ஒரு செட்டுல போய் சேர்ந்து ஆடணும். நீங்களும் சுப்பிரமணிய வாத்தியார் 2 பேரும் சேர்ந்து நானும் சுப்பிரமணிய வாத்தியார் 2 பேரும் போய் செட்டிப்பட்டி சின்ன ஒரு செட்டுல போய் சேர்ந்து 2 வருஷம் ஆடணும். அப்புறம் ஆடிட்டு சின்னவருக்கும் கூலிக்குடி சுப்பிரமணிக்கும் ஏதோ அவங்களுக்குள்ள மனஸ்தாபமாட்டது. அப்படி ஆடிட்டு இருக்கிற போது அவங்க என்ன அங்கேயே விட்டுட்டு கூலிக்குடி சுப்பிரமணி வந்து தனியா செட்டு கட்டிக்கிட்டாங்க. நீங்க வந்து சின்னவர்கிட்டயே ஆடணும். சின்னவர்கிட்டயே ஒரு 8 வருஷம் ஆடணும். அப்போ ஒரு அனுபவம். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இப்போ நாலேஜ் வர ஒவ்வொருத்தரையும் பெரிய பெரிய வாத்தியாரங்களை பார்க்க ஒவ்வொரு நாடகமும் நமக்கு வயசுகள் அந்த இளமை வர்ற போது நமக்கு அதெல்லாம் புரியறதுக்கு ஆரம்பிச்சுது. இப்போ செட்டிப்பட்டி சின்னவர்கிட்ட போனதுக்கு முன்னாடி கூத்துன்னா என்ன அப்படிங்கிறது முழுசா விவரமா எல்லாம் அத்துப்படியா அவரு. ஆனா ஒரு மெட்டு ஒரு கூத்துல இந்த மெட்டு தான் போட்டு பாடணும், இந்த வேஷத்துக்கு இதுதான் விருத்தம் அப்படின்னு அவர்கிட்ட கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே விருத்தம் தான், எல்லாத்துக்கும் ஒரே பாட்டு தான் பாடுவாரு. ஆனா கூத்த வந்து பாக்குறதுக்கு சினிமா மாதிரி இருக்கும். அவ்வளவு விளக்கமா ஜனங்களுக்கு போய் சேரும். எந்த ஒரு வசனம் சொன்னாலோ ஒரு கதை பாடினாலோ அந்த கதையை இடி பாக்குறவங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி பண்ணி விடுவாரு. அவர் சிறப்பா பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க கிட்ட இருந்து அப்படியே ஆளுங்க அப்படியே செட்டு அப்படியே அவங்க செட்டு அப்படியே ஆளுங்கெல்லாம் இல்லாத அப்படியே நின்று போயிடுச்சு. அப்ப நான் வந்து இதுக்காகவே நான் வந்து கூத்தாடினாதான் எனக்கு வறுமையில தான் கூத்து போலவனேன். கூத்தாடினாதான் எனக்கு வருமானம் சாமி. நீங்க வந்து செட்டு இல்லாத இருக்கிறீங்க, உங்களுக்கு காடு வசதி இருக்கிறது, ஏதோ ஒரு வகையில நீங்க பொழைச்சிக்குவீங்க, நான் ஏதாவது வேற செட்டுக்கு போட்டுங்களா அப்படின்னு போய் செட்டிப்பட்டி சின்னவர்கிட்ட கேட்டேன். அப்ப செட்டிப்பட்டி சின்னண்ணன் பெரிய அண்ணன் நான் என்ன கண்ணு பண்ணிட்டோம், அவனை கேளு, வர்றீங்கெல்லாம் அவர் தான் ஏதோ ஒன்று சொல்லி போடுறாரு அப்படின்னாரு. அப்போ
நான் வந்து சரிண்ணா நான் ஏதோ வேற செட்டு கூப்பிட்டா போறேனான்னு சொல்லிவிட்டு வந்து மகளஞ்சாவடியில் இறங்கினேன். கூடலூர் மெய்வேலு வா ஏகாவர்த்தி சுப்பரோட கூத்தாடி போடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி அப்படின்ட்டு ஏகாவர்த்தி சுப்பரோட நாங்க போய் கூத்தாடையில கொம்பாடிப்பட்டி ராஜிங்கிறவரு வந்து எங்களோட அப்போ சேர்ந்து ஆடினாரு. அப்போ ராஜி நானு ஏகாவர்த்தி சுப்பரு கோழிப்பட்டி சுப்பிரமணி எல்லாம் சேர்ந்து மறுபடியும் கூத்தாடணும். கூத்து பிரபலமா ஆடிக்கிட்டு இருக்கும் போது ஏகாவர்த்தி சுப்புரு செட்டுன்னு நானும் கொம்பாடிப்பட்டி ராஜ்யம் வாத்துவோம். அப்புறம் கோழிப்பட்டி சுப்பிரமணி கொஞ்சம் வருத்தம், என்னையும் சேர்த்து வாத்தலாம்லப்பா அப்படின்னு கேட்டாரு. ஆனா அவரே நான் போய் வாத்தேன்னா அப்படி வாத்துவேன், கோழிப்பட்டி சுப்பிரமணியும் ஏகாவர்த்தி சுப்பரும் சேர்ந்து ஆடுறாங்கன்னு. ஆனா ராஜி வந்து கொம்பாடிப்பட்டி ராஜி வந்து சுப்பூர் செட்டு அப்படின்னு தான் வாத்துவாரு. அப்புறம் சரி அப்படியே இருக்க கோழிப்பட்டி சுப்பிரமணி மனஸ்தாபம் ஆகி நின்றுட்டாரு. அப்புறம் ஏகாவர்த்தி சுப்பூர் செட்டுக்கு போற போது செட்டிப்பட்டி சின்னண்ணன் பெரியண்ணங்கிட்ட கூத்தாடுற போது கூத்தினுடைய அனுபவம் பூரா தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏகாவர்த்தி சுப்பூர்கிட்ட போற போது பூரா கந்தாவிரத்தம் போட்டு பாடணும்ட்டாரு. கந்தாவிரத்தம்னா அப்போ வந்து 18ஆம் போர்க்களமா, 18ஆம் போர்க்களத்துல துரியோதரனுக்கு இதுதான் விரத்தம், இப்படிதான் பாட்டு, புஸ்தகத்து பாட்டு. இப்போ மயில் ராவணன் சண்டையா, மயில் ராவணன் சண்டையில மயில் ராவணங்கிறவங்க இப்படிதான் பாடணும், அதிவர்ணமாலங்கிறவங்க இப்படிதான் பாடணும், இப்போ அனுமார் வேஷம் போட்டா இப்படிதான் பாடணும், வந்து விபூஜனர் வேஷம் போட்டா இப்படிதான் பாடணும் அப்படின்னு கதையே வரலாற அவர் ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல எங்களுக்கு ரிக்கார்டிங் ஆயிடுச்சு. அப்போ செட்டிப்பட்டி சின்ன ஒரு செட்டில் ஆடிக்கிட்டு இருந்த கோமாளிய அவரை கூட்டிகிட்டு வந்த, அவர் பேர் சீனு, கோரக்காட்டு சீனுன்ட்டு அவரை கூட்டிகிட்டு வந்தோம். அவரு கூட்டிகிட்டு வந்தது எங்களுக்கு எல்லாம் அவங்களெல்லாம் அவரே தாய் பிள்ளை. அப்புறம் ஐயந்தோரை, அப்புறம் கரட்டூர் செல்வன், வந்து குஞ்சி கண்ணன் குழலு, கண்ணந்தேரி குஞ்சி கண்ணன் குழலு, அப்புறம் மத்தாளத்துக்கு பச்சைப்பட்டி பொடியும் வந்தாரு. அப்புறம் அவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் குஞ்சு பையன் விட்டுக்கிட்டே இருக்கிறாரு, அந்த கொள்ளக்காரரு, அந்த மத்தாளக்காரரு, அவர் பேரு நல்லா மனசுல ஈட்டுக்கு வர மாட்டேன், நான் பேச சொல்லிவிடுறேன். அப்புறம் அவரு சின்னமுத்துன்னு அவர் பேரு, மத்தாளக்காரரு, அவரோட சேர்ந்து அடிக்கையில. அப்புறமேல பொன்னுசாமி மத்தாளக்காரரு, பொன்னுசாமி மத்தாளக்காரரு அடிச்சாரு. பொன்னுசாமி மத்தாளக்காரரு அடிச்சுட்டு அப்புறம் சேகர் மத்தாளம், சேகர் வந்து மத்தாளத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி எங்களுக்கு கூத்து வந்து பூரா ஓரளவுக்கு நல்ல தெளிவா புரியறதுக்கு ஆரம்பிச்சேன். பூசேரி குழலு, எர்ணாவரத்து பெருமாள் குழல் ஊதினாரு, அவரு சிறப்பா பண்ணாரு. அதன் பிறகு பூசேரி குழலு, நம்ம என்ன பாடுறோமோ அதை அப்படியே செய்வாரு. அப்படி ஆட 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 கூத்தோ என்ன பாஞ்சால பரவஞ்சி கூத்து, மயில் ராவணு, 18ஆம் போர்க்களம், திரௌபத துயிலு, இதெல்லாம் சிறப்பா நடத்திக்கிட்டு இருந்தோம். நடத்திக்கிட்டு இருக்கிற போது அப்படி அப்படியே நல்லா பரவாயில்லன்னு பாராட்ட ஒவ்வொருத்தருக்கும் கோபம் தான் அதிகமா வருது. அப்படி வரக்கூடாது. கலைஞருக்கு வந்து பாராட்டினா இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கதை படிக்கணும். ஆனா பாராட்டினாவே அவங்க வந்து நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வாத்தியாரா இருக்கிறவரு என்ன பண்ணுவாரு, சரி வள்ளினா போது வேற ஆளை போட்டுக்கிறாங்க. அப்புறம் இப்படியே இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அப்புறம் ஜெகநாதன் வந்து மறுபடியும் என்ன கூப்பிட்டாரு. அப்ப மறுபடியும் ஜெகநாதன் ஜெட்டுக்கு போனோம். ஜெகநாதன் ஜெட்டோட ஆடிட்டு இருந்தோம். ஆடிட்டு இருக்கையில அவரு வந்து கொம்பாடிப்பட்டி ராஜிங்கிறவரு ஏகாவர்த்தி செட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டு என்ன வந்து கூப்பிட்டா, தனியா செட்டு கட்டி கூப்பிட்டாலான்னு. அப்போ சரி அப்படின்னு ஜெகநாதன் வந்து 2 முறை 3 முறை என்ன வந்து கேட்டாரு. சரி அப்படித்தான் ஆடுங்கப்பான்ட்டு அவர் போயிட்டாரு. அதன் பிறகு நானு கொம்பாடிப்பட்டி கணேசன், கொம்பாடிப்பட்டி ராஜி, கொம்பாடிப்பட்டி மணிசாமி, நானு எல்லாம் சேர்ந்து பொன்னுசாமி மத்தாளக்காரரை வச்சு, எர்ணாவரம் கொள்ளுக்காரர பெருமாளை வச்சு கூத்து நடத்தணும். சிறப்பா நடத்தணும். பிரமாதமா போயிட்டு இருந்துச்சு.